வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமில் கேட்டிருந்த 19வது கேள்வி இது. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும்? இப்போ இதில் பாருங்கள், அவங்க மொத்தம் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் நிறைய கொஷின் சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் மொத்தமாக ஒரு 10 டைப் வைஸாக நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் போடும்போது இந்த டாபிக் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி அவங்க டைமை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். அப்போ 20, 30, 40, 50 இந்த எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 10ஆம் வாய்ப்பாடு. ஈர்ப்பைத்து 30 30, 4 40, 50. மறுபடியும் பாருங்கள், 2 4 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 2ஆல் போட்டோன்னா 1 2 3 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 2 4 5 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். மீதி இருக்கிறத பெருக்கிறோம். பாருங்கள், 3 2 6, 2 10, இது ஒரு 10 அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 600. அவங்க எல்லாமே நிமிடங்களில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 600 நிமிடம் கழித்து மறுபடியும் சந்திக்கும். 600 நிமிடங்கிறத நம்ம ஹவர்ஸாக மாற்றிடலாம். 1 ஹவருக்கு 60 மினிட், கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்படின்னா இங்கே மொத்தம் 600 நிமிஷம் இருக்குது. அப்போ 600 நிமிஷங்கிறது எவ்வளோ மணி நேரம்? 10 மணி நேரம். ஸோ இந்த எல்லா ஃபோனும் எவ்வளோ நேரம் கழித்து மறுபடியும் அடிக்கும்னா 10 மணி நேரம் கழித்து. ஏற்கனவே எத்தனை மணிக்கு அடித்ததா சொல்லியிருக்காங்க? காலையில் 5 மணிக்கு. அப்போ காலையில் 5 மணிக்கு அப்புறம் 10 மணி நேரம் கழித்து என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். 10 மணி நேரம் கழிச்சுன்னும் போது நீங்கள் 5 கூட 10 கூட்டினா கூட போதும். 5 கூட 10 கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15. 15 அப்படிங்கிறது பிற்பகல், கரெக்டாக 12க்கு அப்புறம் 1 2 3 மணி. ஸோ அப்படியும் கணக்கு பண்ணலாம். இல்லைனா 5க்கு அடுத்து அடுத்த 10 மணி நேரம் அப்படின்னும் போது 6 7 8 9 10 11 12 அப்புறம் என்னவாயிடும்? 1 2 3ன்னு வரும் பாருங்கள், கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 10வது மணி நேரம் என்ன கிடைக்குது அப்படின்னா மதியம் 3 மணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பிற்பகல் 3 மணி. நீங்கள் இந்த அப்படியே 5 கூட 10 கூட்டி 15 அப்படின்னு எடுத்திங்கன்னா 15ங்கிறது ரயில்வே நேரமாக இருக்குது. அதை நம்ம நார்மல் டைமுக்கு மாற்றணும்னா ஈவினிங் 3 மணி அப்படிங்கிற ஐடியாவை பேஸ் பண்ணி சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி நம்பர்ஸை எழுதி வச்சுட்டு கூட அடுத்த 10வது மணி நேரம் என்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னு சொல்லலாம். ஓகேங்களாமா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். நாம் இந்த மாடலில் நிறைய சொல்லியிருக்கோம். எல்சிஎம் ஹெச்எஃப் நடத்தும்போது அதே ஐடியாவை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.